ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சி மூலயமாக திங்கட்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்திய தேவ சபை ஜோதி நகர் சார்பாய் சபையார் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். இந்த வாரத்துடைய முதல் நாள் வேலை நாள், கொஞ்சம் எல்லாருக்குமே சோர்வான நாள். காலையில் எழுந்துச்சு கிளம்புற நாள் இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ஒரு உயர்வை நம்மளால் சந்திக்க முடியாது. ஒரே லெவல் ஆஃப் லைஃப்பில் நம்ம போய்கிட்டே இருப்போம். உயர்வும் இருக்காது, கீழேயும் போக மாட்டோம், மேலேயும் போக மாட்டோம். அப்படி போகிற நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வர்ற சோர்வு என்ன அப்படின்னா, எனக்கு திறமை இல்லையோ, எனக்கு போதுமான ஞானம் இல்லையோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். இனி எனக்கு மேன்மை வராது, என் திறமைக்கு இவ்வளோ தான் சம்பளம், எனக்கு இருக்கிற இதுக்கு இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மனசு யோசிக்கும். இதுக்கு மேலே நமக்கு மேன்மை இல்லை, இவ்வளோதான், இப்படி தான் என் லைஃப் போகுது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் இந்த ஒர்க் டே ஃபஸ்ட் டேயில் இந்த அனுதின கண்மலைத்தனை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லணும் விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறீர், உம்முடைய கரத்தில் சத்துவம் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஆண்டவருக்கு இவங்கள தான் ஆசீர்வதிக்க முடியும், திறமை இருக்கிறவங்கள தான் ஆசீர்வதிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. பைபிளில் தான் சொல்லுது, ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமாக நம்மை, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனராகி நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ என் லைஃப்பில் எனக்கு இருக்க திறமைக்கு இவ்வளோ தான் அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு உயர்வு ஆண்டவர் வச்சுக்கிட்டே இருக்கார். ஆண்டவரை நம்பி வாழ்கிற யாரையும் ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விட்டதே கிடையாது. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசிக்கலை, அவைகள் வெட்கப்பட்டு போகலை அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் தான் இருக்கு. அப்போது ஆண்டவர் நோக்கி பார்த்துட்ருக்கிற உங்களை ஆண்டவர் சும்மா விடவே மாட்டார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும். ஆண்டவருக்கு இவரைத்தான் என்னால் மேலே கொண்டு போக முடியும், இவரை தான் மேனேஜர் ஆக்க முடியும், இவரை தான் கம்பெனி சிஇஓவை மாற்ற முடியும், இவரை தான் மேலே ஐஸ்வர்யவான் அப்படிலாம் ஆண்டவருக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. நீங்கள் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை வணைவதற்கு ஆண்டவரால் முடியும். ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறவர், அவர் உங்களை பலப்படுத்துகிறவர். எனக்கு இருக்கிற திறமைன்னு யோசிக்காதீங்க. நான் நம்பி இருக்கிறவர் பெரியவர், நான் நம்பி இருக்கிறவர் ஐஸ்வர்யமும் கனமும் தருகிறவர், நான் நம்பி இருக்கிறவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், நான் நம்பி இருக்கிற தேவனுடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டுன்னு நினச்சி பாட்டுங்க. அப்படி விசுவாசத்தோட இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை பலப்படுத்த தேவனுடைய கரத்தினாலே ஆகும். காட் பிளஸ் யூ.